ரொம்ப பல ஜோதிட சிகாமணிகளுடைய அறிவுரைகளை படித்தவர்கள் சிலதுக்கு ரொம்ப கெடுபடியாக சொல்லியிருக்கு. அதனால் இதில் ஒரு ஆறுதல் அடைகிறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை என்று கைவிட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்று ஆறுதலாக இந்து மதத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படின்னா, அது மனுஸ்மிருதியிலே 8வது அத்தியாயத்திலே 92வது ஸ்லோகமாக காணப்படுகிறது. அது என்னன்னா, யமோ வைவஸ்வதோ தேவோ எஸ் தவேஷா ஹிருதி ஸ்திதா தேன சேத் அவிவாதஸ்தே மா கங்காம் மா குரு கமஹா. இதுக்கு அர்த்தம் சொல்லும்போது ஸ்தூலமான அர்த்தம்லாம் பெரும்பாலும் சொல்லி வர்றாங்க. அதாவது, யமனை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், சூரியனுடைய மகனாகிய இந்த சிறு தெய்வங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை நாம் திருப்திப்படினால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஞானிகள் அதற்கு இன்னும் ஆழமாக அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. யமன் என்றால் அனைவரையும் அடக்குபவன். எவ்வளோ பெரிய புண்ணிய பலம் உள்ளவனாக இருந்தாலும் அடக்க முடியாதவன் என்று பிரம்மாவே கண்டு அஞ்சக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் அவனையும் அடக்கக்கூடியவன் தான் பரமாத்மா. யமஹா என்றால் அடக்குகிறவன் அர்த்தம். வைவஸ்வதோ தேவஹா, சூரிய நாராயணனாக நிலை நின்று இந்த உலகனைத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த பரமாத்மா அனைவரையும் அடக்கக்கூடியவனாக அவரவர் உள்ளத்திலே இடம் பெற்றிருக்கிறான். எஸ் தவைஷ ஹிருதி ஸ்திதா, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறான். தேனச்சேத் அவிவாதஸ்தே, நீ அவனோடு சர்ச்சை பண்ணாமல் சமாதானமாகிவிட்டாய் என்றால் மா கங்கா மா குருன் கமகா, நீ கங்கை போய் குளிக்க வேண்டாம், குருக்ஷேத்திரம் போன்ற திவ்யதேசங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்ய வேண்டாம். தஞ்சாவூர் கோயிலுக்கு போவோம், குருவாயூர் கோயிலுக்கு போவோம், உடுப்பிக்கு போவோம், திருப்பதிக்கு போவோம், ராமேஸ்வரத்தில் போய் குளிப்போம், இந்த வேலையே வேண்டாம்.